அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர்கள் பேரிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக, நாம் அநேகமானவர்கள் கோழி பண்ணைகளுக்கு போயிருப்போம். அநேகமாக கிராமத்துப்புறங்கள் இருக்கக்கூடிய கோழி பண்ணைகள் மிக கவர்ச்சிகரமாக மிக அழகானதாக இருக்கும். அந்த கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய சேவல் கூவுகின்ற பொழுது இன்னும் நம்முடைய காதுகளுக்கு சில நேரங்களில் இன்னும் இனிமையை தரும். அன்பு சகோதரர்களே, அது ஒன்று நிறுத்துகின்ற பொழுது ஒன்று ஆரம்பிக்கும், ஒன்று ஆரம்பிக்கின்ற பொழுது ஒன்று நிறுத்தும், மாறி மாறி கூவத் தொடங்கும், போட்டிக்கு போட்டியாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், நீங்கள் சேவல் கூவுகின்ற சப்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை நீங்கள் கேளுங்கள் என்றாங்க. இதா சமிஅத்தும் சியாஹ தீகா, நீங்கள் சேவல் கூவுகின்ற சப்தத்தை கேட்டால் ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை நீங்கள் கேளுங்கள். ஏனெனில் ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன், அவை வானவரை பார்த்திருக்கின்றன. வானவரை பார்த்ததினால்தான் அந்த சேவல் கூவுகின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை நீங்கள் கேளுங்கள் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அருளை எப்படி கேட்பதென்று அநேகமானவர்களுக்கு தெரியாது. சேவல் கூவுகின்றது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் எப்படி கேட்க வேண்டும், இதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு மனிதன் பள்ளிக்கு போகிறார். பள்ளிக்கு போய் கடமைகளை நிறைவேற்றியதன் பின்னால திரும்பி வருகிறார். பள்ளியை விட்டு வெளியாகின்ற பொழுது ஒரு துஆவை ஓதுகிறோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக, இந்த துஆவை ஓதுகிறோம். இறைவா, உன்னிடத்திலே அருளை நாங்கள் கேட்கிறோம், உன்னுடைய ஃபضலை நாங்கள் கேட்கிறோம் என்ற துஆவை ஓதுகிறோம் அல்லவா? இந்த துஆவை ஓதினாலே போதுமே அன்பு சகோதரர்களே. அல்லது இன்னும் சிறப்பாக்கி அல்லாஹும் இன்னி அஸ்ஸலுக மின் ஃபضலிகல் அஸீம் என்று ஓதினாலும் போதும். அன்பு சகோதரர்களே, இது புகாரியிலே வரக்கூடிய 3303வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சேவலுக்கென்றே ஒரு குறிப்பிட்ட துஆவை நபி அவர்கள் நமக்கு சொல்லி தரல. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அருளை கேளுங்கள் என்று தான் சொன்னாங்க. அப்போ இந்த துஆவை ஓதிக்கொண்டாலும் போதும். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி கான அஹப்ப இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான நற்செயல் அமல் எது என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அத்தாயிம், அதாவது நிலையாக செய்யும் நற்செயல் என்று சொன்னாங்க. நிலையாக நிரந்தரமாக தொடர்ச்சியாக செய்கின்ற நற்செயல் என்று சொன்னாங்க. திரும்பவும் கேட்கப்பட்டது, மதா கான யகூமு, இரவு தொழுகைக்காக நபி அவர்கள் எப்பொழுது எழுவார்கள் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், காலத் கான யகூமு இதா சமிஅ சாரி, சேவல் கூவும் நேரம் எழுவார்கள் என்று சொன்னார்கள். அதாவது இரவின் இறுதி மூன்றில் ஒரு பகுதியில் எழுந்திடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில் வரக்கூடிய 1132வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இன்னும் தொடராக வந்திருக்கிறது, இதா சமிஅ சாரிஹ காம ஃபஸல்லா, நபி அவர்கள் சேவல் கூவுகின்ற பொழுது நபி அவர்கள் எழுந்து தொழுவார்கள் என்று ஹதீஸில் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.